Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக குற்றம் சாட்டுவோட்டு தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வைத்து கைது செய்யப்பட்டார். டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கு டெல்லியின் கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள குடோனில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடத்திய சோதனையின் போது போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் ₹2,2000 கோடி மதிப்பிலான 50 கிலோ ரசாயன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் மூளையாக செயல்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராக ஜாஃபர் சாதிக்கை விசாரிக்க முயன்ற போது அவர் தலைமறைவிட்டார். இதையடுத்து அவர் வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்க அனைத்து விமான நிலையங்களுக்கும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அவர் 8 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளன. மேலும் அவரது சகோதரர் முகமது சலீம் மைதீன் ஆகியோரையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடி வருகிறார்கள். இதனிடையே அவர்கள் IS பயங்கரவாத அமைப்பு ஆள்களை சேர்க்க நிதியுதவி செய்ததாகவும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் இருப்பிடத்தை நேற்றைய தினம் தமிழக போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டறிந்ததாக தெரிகிறது. இதையடுத்து தமிழக அதிகாரிகளின் தகவலை அடுத்து டெல்லி NCB பொருள் தடுப்பு அதிகாரிகள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் பதுங்கியிருந்த ஜாஃபர் சாதிக்கை கைது செய்தனர். அவரை விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. அதுபோல் அவர் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் தெரிகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் 4500 கிலோ போதைப் பொருட்களை கடத்தியதாக ஜாஃபர் சாதிக் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டெல்லி சென்னையில் போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்கள் சூடோபெட்ரின், தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸில் சத்து மாவு பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்தாலும் ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகள் தப்பி செல்வார் என அஞ்சப்பட்டது. ஆனால் அவரை அப்படி எங்கும் தப்ப விடாமல் ஜெய்ப்பூரில் வைத்து டெல்லி NCB அதிகாரிகள் தமிழக போலீசாரின் உதவியுடன் கைது செய்தனர். இந்த கைது குறித்து முழு விவரங்களை இதற்கு மேல் தெரியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜாஃபர் சாதிக் பார்த்தீங்கன்னா எங்கே மறைஞ்சிருப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவாரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் இவர் போலி பாஸ்போர்ட் மூலமாக பல டைம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அது மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. இவர் கடல் வழியாக தப்பிச்சு எங்கேயோ போவார் அப்படின்றதுக்காக அந்த பக்கமும் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணி கடல் வழியாக தப்பிக்க முடியாத மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் இவர் இந்தியாவுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தார். அந்த இருக்கிற ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி காலையில் ஒரு ஹோட்டலில் கரெக்டாக மாட்டிக்கினார். இவர் இனிமேல் விசாரணைகள் தான் தெரிய வரும். யார் மாட்ட போகிறாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.